அன்பார்ந்த ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை நல்வணக்கத்தை உரித்துக் கொள்கிறேன். 2023 ஆகஸ்ட் 18 செப்டம்பர் 17 வரைக்குள்ளே தான் அந்த ஆவணி மாதம் சொல்லக்கூடியது. ஆவணி மாதத்துன்றது உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பான மாதம். கிரகங்கள் அதிகமாக மாறலை. ஆவணி 1ஆம் தேதி உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த சுக்கராச்சாரியார் வக்கரமாகி கடகத்துக்கு போவார். அதே மாதிரி ஆவணி 2ஆம் தேதி உடனே மறுநாள் 2ஆம் தேதி இந்த செவ்வாய் இருக்கார், சிம்மத்தில் இருக்கிற செவ்வாய் கன்னிக்கு வந்துடுவார். சிம்ம மாதம் சொல்லக்கூடியது ஆவணி மாதம். தமிழ் மாதம் ஒவ்வொரு மாதம் வரும்போது அந்த மாதத்தினுடைய பேரை கொண்டு தான் மேஷம் ரிஷபம் வச்சுருக்கு. அதனால் சிம்ம மாதம் சொல்லக்கூடியது சூரியன் அங்கே இருப்பார். அவர் கூட யார் இருக்காருன்னா செவ்வாய் புதன் சுக்கரன் இருப்பார். சுக்கரன் வக்கரமாகி உடனடியாக மேலே போயிடுவார், கடகத்துக்கு போயிடுவார். செவ்வாய் மறுநாளை உடனடியாக கன்னிக்கு போயிடுவார். சனீஸ்வரன் வக்கரமாகி கும்பத்தில் இருக்கிறார். அவர் இந்த மாதம் ஆவணி மாதம் 7ஆம் தேதி, அதாவது 24ஆம் தேதி ஆகஸ்ட் 24ஆம் தேதி ரிவர்ஸில் பின்னணி மகரத்துக்கு வந்துடுவார். இந்த மாதம் ஆரம்பத்தில் பல பேர் சொல்லியிருக்கேன் நிறைய. ஒரே சமயத்தில் அந்த அரசாங்கம் சம்பந்தப்பட்ட இந்த சிம்மராசியில் சூரியன் புதன் செவ்வாய் ராஜகிரகம், சூரியன் ராஜகிரகம், சுக்கராச்சாரியர் ராஜகிரகம் அல்ல, புதனும் ராஜகிரகம் அல்ல, சொத்துக்குரியவங்க. வக்கரமாகி சுக்கராச்சாரியர் உடனே மேலே போயிட்டார். மறுநாள் செவ்வாய் உடனடியாக கன்னிக்கு வந்துட்டார். இதில் குருவானவர் எங்கே இருக்காருன்னா மேஷத்தில் உட்கார்ந்துருக்கா ராகுவோட. பெரிய ஆச்சரியம் என்னென்னா சனீஸ்வரன் பார்த்துட்டு உடனடி 7 நாள் பிறகு கீழே வந்துடுறார். அந்த மாதம் ஆரம்பித்து ஒரு 7 நாள் வரைக்குமே, ஆவணி 7 வரைக்குமே நடக்கக்கூடிய விஷயங்கள்னு பார்த்தா பல அற்புத மாற்றங்கள் வரும். குருவனுடைய சண்டாலயோகம் தொழில் கொடுத்த ஏதோ ஒழிஞ்சு பிடிங்கி போடான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு குரு கொடுத்து கை நொந்து போய் ஓண்டி ஆகிட்டார். என்கிட்ட ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஆகிடுது. ராகு அதுக்கு பிறகு என்ன பண்ணுவார்னா சத்தம் பண்ணாமல் சனீஸ்வரன் வழியாக தொடர்பு கொண்டு வந்துவார். சனீஸ்வரன் கீழே இறங்கின உடனே என்ன பண்ணுறதுன்னு பார்த்தார். சுக்கராச்சாரியார் சத்தம் பண்ணாமல் கும்பத்துக்கு கடகத்துக்கு போயிடுறார். குருவனுடைய பாறை எப்போதுமே நேராக பூர்வ புண்ணியம் காலபுருஷன் வீடு இல்லையா, பூர்வ புண்ணியம் சொல்லக்கூடிய சிம்மராசியில் உயருது. அங்கே அத்தனை பேர் உட்காந்துருக்காங்க. 1ஆம் தேதி கூட 1ஆம் தேதி ஆவணி 1ஆம் தேதியில் சுக்கரன் போனாலும் சுக்கரன் செவ்வாய் புதன் சூரியன் இத்தனை பேர் ஒரே சமயத்தில் குரு பார்த்து தோஷங்களை போய்கிட்டார். தன்னுடைய சக்தியை என்ன பண்ண தெரியாமல் கேட்கும்போது ப்ளீடிங் இன்கில்ட்டின்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணுறது தெரியாமல் பார்க்கும்போது அந்த சுக்கராச்சாரியார் ராகு இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டார். அதனால் குருவினுடைய சம்பந்தப்பட்ட விஷயத்தில் குரு செவ்வாய் சுக்கராச்சாரியர் மேலே போன உடனே அங்கேருந்து சனீஸ்வரன் கீழே இறங்கி மகரத்தை வந்த உடனே சனீஸ்வரன் சுக்கரான் தொடர்பு கொண்டு ஆட்டோமேட்டிக்காக எல்லா விஷயங்களையும் குருவினுடைய காலில் போடுவார். பின்னாடி அப்படியே மேலே வக்கரமாகி போனான்னா அடுத்தது ஆயுள்லையும் பூசம் போன பூசம் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக போடுவார். அதான் சனீஸ்வரனுடைய கவித்தத்தில் இன்னைக்கு சனீஸ்வரன் மகரத்தில் வந்த உடனே ஒரு வழியாக சுக்கரன் சனி தொடர்பு கொண்டதுனால ஆட்டோமேட்டிக்காக வரும்போது எல்லா விஷயத்துலேயுமே குருவினுடைய ஆண்டவர் விஷயங்களை மாறி போயிடும். குருவின் சொத்து ஆகிட்ட இவர் டிபார்ட்மெண்ட் இவர் எடுத்துட்டுருவார். அது வரைக்கும் உள்ள காலத்தில் நடக்கக்கூடிய பாரதல்களை நீங்கள் கண்கூடாக பார்க்க போகிறீங்க. தமிழ்நாடு ஆந்திரா கேரளா அந்த இல்லை, பாரதம் ஃபுல்லாக நடக்கக்கூடிய விஷயங்களில் இன்னும் நிறைய சம்பாதிக்கக்கூடிய வழிவகைகள்லாம் மாறி உத்துகள்லாம் மாறி நல்லா சந்தோஷமாக இருப்பீங்க. கவலையே இல்லை. அரசாங்கத்தை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம், அவங்க பண்ணட்டும். நாடு எங்கேயும் போகிறதில்ல. இது குளோபலைசேஷன் பண்ணுறதுனால நாடு எங்கேயும் போகிறது நல்லா தான் இருக்கும், மக்கள் நல்லா தான் இருப்பாங்க. ஆனாலும் அரசியலில் நமக்கு தந்த பல விதமான மாற்றங்கள் தொலைகள் நிறைய நடக்கும். அது நமக்கு தலையிட வேண்டாம். அதே சமயத்தில் விஞ்ஞானத்துறை, தொழில்துறை, அந்த ஜீவனாம்சங்கள்லாம் சொல்கிறது இதெல்லாம் படித்து பார்க்கும்போது புது மாற்றங்கள் வரும். ஒன்றாங்கிலேருந்து எல்கேஜி யூகேஜி படித்து 1ஆங்கிலேருந்து +2 படித்து இப்போ இன்ஜினியரிங் காலேஜ் ஐஐடி என்ட்ரன்ஸ் எல்லாம் நம்ம ஊர் தான். அந்த குப்பையெல்லாம் வெளிநாட்டு பஞ்சிகை சொல்லிட்டுனா 7 வயசு 8 வயசுலேயே போஸ்ட் கிராஜுவேஷன் முடிச்சிருவாங்க. தட் இஸ் த சிஸ்டம் கம் டவுன் டு இந்தியா. வரப்போதிங்க கம்மிங் டவுன் டு. அதனால் இந்த சிஸ்டத்தில் போகிற நமக்கு யங்ஸ்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக அந்த என்னெல்லாமோ பண்ணுறாங்க அவங்க. அதனால் இன்கம் ஏர்னிங் கவலைப்பட தேவையே இல்லை, பயப்பட வேண்டாம். படித்தாதான் இந்த படிப்பை படித்தாதான் நிறைய சம்பாதிக்க முடியும்ன்றது தப்பு அசம்ஷன்.
ஜீவனம்ன்றது வேறு, எஜுகேஷன்ன்றது வேறு. அறிவு வளர்த்து தான் இந்த படிப்பு. எஜுகேஷன் கொடுக்கறதுன்றது அதுக்கு தான் மெயின். அது தொழில் சம்மந்தமாக தெரிஞ்சுக்கிறது தான் பார்க்குறது. தெரிஞ்சுக்கிறது நமக்கு பொறுத்த ஞானத்துலேருந்து எல்லாம் வருது. அதனால் அந்த 4 சமுதாயம் சொல்லக்கூடியவங்க தான் அதனால் செய்யப்படுவாங்க. அதுக்கு பகவான் கொடுத்ததே மாற்ற முடியாது. அதனால் இந்த ஞானத்தில் வரக்கூடிய அந்த தொழில் பண்ணுறவங்க பாரம்பரியத்தில் சொல்லக்கூடியவங்க தொழில் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த தொழில் எடுத்து செய்யணும். கொஞ்சமாக செஞ்சு பாருங்கள். நீங்கள் அப்புறம் கோடி மல்லிட்டையும் உங்களுக்கு 100 பேர் 200 1000 பேர் வேலை செய்ய ஆரம்பிச்சிருவானுங்க. சம்பளத்தை ஏந்து ஒரு 15,000 30,000 20,000 10 மணி நேரம் 20 நேரம் பண்ணி 4 பேர் குடும்பத்தை எல்லாரும் ஒன்றா வேலை செஞ்சு சம்பாதிச்சு இதெல்லாம் வர காலம் மாறி போயிடுத்து. இனிமேல் நீங்கள் உங்கள் சாமர்த்தியம். இனி ஒவ்வொரு ராசியாக பார்ப்போம். அன்பார்ந்த சிம்ம ராசி நேயர்களே, ஆவணி மாத பலன்களை பார்க்கும்போது 31 நாள் தான். ஆகஸ்ட் 18லேருந்து செப்டம்பர் 17 உள்ள காலம்தான் ஆவணி மாதம். இதில் என்ன விசேஷம்னா, பெரிய ஓச்சலுக்கு பிறகு நல்ல ஒரு அமைதிக்கு நாடு திரும்பும். ஆனால் அரசுகள் மட்டும் ஆடினே தான் இருக்கும். இன்டர்னல் வார் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இருக்கும். நம்ம மூக்க நுழைக்கக்கூடாது. நம்மளுடைய வேலை ஜனநாயக நாடு. நம்ம வேலை ஒன்று உண்டோ, சம்பாதிக்கிறது, கொள்வது, ஏர்ன் பண்ணுறது, எப்படி வச்சுக்கணும், பணத்தை பதுக்குறதுன்னு சொல்லலை, பாதுகாப்பாக வச்சுக்கிறது, எப்படிலாம் பயன்படுத்தி பண்ணிக்கணும். இன்கம் வருமானம் வரக்கூடிய விஷயத்தில் வரும்போது அந்த வருமானம் வந்து சம்பளம் தவிர மற்ற விஷயங்கள்லாம் வேறு விதமாக கொடுப்பாங்க. இவ்வளோ ரூபா விலை வேறு கட்டணம் வருமானத்தில் கடன் அடையணும்னா எப்படின்னு பார்த்தோன்னா அவர் என்ன பண்ணுறாருன்னா, வருமானத்தை தவிர பர்கிசைட்ஸ் இந்த கொடுக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய கொடுப்பாங்க. அது வழியை வேறு வச்சுருக்கான். யூ கேன் ஏர்ன் மணி பார்ட் டைம் ஆர் டூயிங் சம் பிஸ்னஸ் வித் அதர் சம்பளம் உங்களுக்கு தந்து பண்ணிக்கிறது. இது லெவலில் எத்தனையோ இருக்குது. பத்தனை போர்ட்ஃபோலியோ இதெல்லாம் கொடுக்கலாம், அவ்வளோ இருக்குது. அதுவும் வந்துட்டு இருக்கும், இதுவும் வந்துட்டு இருக்கும். அது தவிர கம்பெனிலே கொடுத்தா உண்டு, வேலை செய்கிறத்துல உண்டு. அதெல்லாம் எத்தனையோ இருக்குது. இந்த எக்ஸ்ப்ளாய்டட் இருக்க தான் செய்யும். நமக்கு சாதனைக்கு சாமர்த்தியத்துக்கு தெரியணும். அதே மாதிரி வருமானத்துக்கு ஒரு குறைச்சும் இல்லை. அதே சமயத்தில் ஓவர்சீஸ் வேர்ல்டு குளோபலைசேஷனால் வேர்ல்டு லெவலில் நமக்கு சந்தர்ப்பம் நிறைய கிடைக்கும். இந்த பூமியில் பிறந்தவங்க மட்டும்தான் அதிகமான வேலை வாய்ப்புகள் உலகம் ஃபுல்லாக கிடைக்கும். ஏன்னா இங்கே எல்லாருக்குமே அதீதமான அறிவு உண்டு, புத்தி உண்டு, சாமர்த்தியம் உண்டு, செயல்பட உண்டு. இது எடுத்து சொல்ல தெரியாது. அது வெளியில் எப்படி செயல்பட தெரியாதனால அவங்க நல்லா பயன்படுத்தி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி நல்லா சம்பாதிக்கக்கூடிய பண்ணி நம்ம நிறைய கொடுப்பாங்க. வருமானம் ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்லா வச்சுக்கணும். அந்த மாதிரி அமைப்புகள் கொடுத்துருக்கனால இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து நம்பர் 1 ஆகிடுவீங்க. நாடு ஆகும். அதுக்கு நீங்கள் தான் முதல் சிம்மம். அது எப்படி நீங்கள் சொல்லுவீங்கன்னு கேட்கலாம். குடும்பத்தில் எல்லா காலவரங்களும் போய் குடும்பம் ஒற்றுமையாகிடும். பழையபடி அவங்களுக்குள்ள ஒரு ஏற்றத்தாழ்வு இல்லாமல் ஒரு நிலைமை சரியாயிடும். எல்லோரும் ஃபீடிங்காக இருப்பீங்க. அதனால் ஃபுல் ப்ரூஃப் எல்லோரும் கிடைக்கும். அதனால் எல்லாத்துக்குமே உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் எப்படிலாம் வாழணும், எப்படி இருக்கணும், எப்படி கொள்ளணும், எப்படி நடந்துக்கணுன்றத நம்ம இத்தனை நாளாக இருந்தது. ஏன்னா சாத்திகம் அதிகமாக வரக்கூடிய நிலைமை வந்துடுது. அதெல்லாம் வந்து பகவான் நமக்கு அந்த அளவுக்கு கொடுத்துட்டு நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுற அளவுக்கு பண்ணியிருக்காரு. அதனால் தானாக எல்லாமே வந்து சேரும். பகையாளிகள் இருக்க மாட்டாங்க, அருந்து போடுவாங்க, அருந்தே போயிடுவாங்க. அந்த காலம் வந்துருக்கு. அதனால் வளர்ச்சிக்கு உண்டான காலத்தில் வரும்போது தேவையில்லாத அந்த பகைத்தீவின் சம்மந்தப்பட்ட விரோதிகள் சொல்லக்கூடிய எதுவுமே அதெல்லாம் தலையெடுக்காவிலே அடங்கி நிற்கும். அதனால் ஒரு சனீஸ்வரர் கீழே இறங்கி இதில் என்னன்னா, சனீஸ்வரர் 1ஆம் தேதி பொறுத்த வரைக்கும் இந்த சுக்கராச்சாரியார் 10ஆம் வீட்டு அதிகாரி சுக்கராச்சாரிய கர்மகானபடி அவர் மேலே போய் ஐன போஸ்தான போயிட்டு ஆயிலத்தின் புதனுடைய காலில் நிற்பார். சுக்கரனும் புதனும் ரொம்ப இன்டிபேசி உங்களுக்கு தெரியும். புதன் யாருன்னா தனாதிபதி, குடும்பாதிபதி, லாபஸ்தானாதிபதி. உங்களுக்கு கேட்கவே வேண்டாம். அயல் நாடு ஃபுல்லாக உங்களுக்கு தான் அனுமே. இன்டர்நேஷ்னல் லெவலில் ஃபுல்லாக எதுக்கே பிரிட்டிஷ் கண்ட்ரிஸ் ஃபுல்லாக, யூரோப்பியன் கண்ட்ரிஸ் ஃபுல்லாக நம்ம இந்தியன்ஸ் தான் எல்லாம் மெஜாரிட்டி. தமிழன்னா அதிகமாக இருக்குது. அதான் வேடிக்கை பாருங்கள். எல்லாத்துலேயுமே இருக்குது. கேவலம் கொடி கட்டக்கூடிய அளவு, கொடி ஏற்றுற அளவுக்கு நம்ம அப்படி நிமிர்ந்து நிற்கிற அளவுக்கு இது பண்ணிட்டது இந்த சிம்மத்தில் தான் மெயின். உங்களுக்கு எல்லாத்துலேயும் ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய கிடைச்சிருக்கு. நல்லா ஏர்ன் பண்ணுற மொத்தம் பெருமை, புகழ், அந்தஸ்து, குடும்ப விருத்தி மட்டுமல்ல, நண்பர்கள் சுழாம் அத்தனைக்கும் ஆலோசகர்கள், சான்றோர்கள், எத்தனை கலைஞர்கள் ஆதரிப்பு எத்தனை உண்டோ அத்தனை உங்களுடைய பாக்கியம் தாட்டி கிடைக்கிறது. இந்த தொழில் எடுத்தாலும் உங்களுக்கு விருத்தி. ஆனால் அதை நிர்வகிக்கக்கூடிய சாமர்த்தியம் உங்கள்கிட்ட தான் இருக்குது, யார்ட்டையும் கிடையாது. அந்த சாமர்த்தியத்தில் எத்தனையோ விஷயங்கள்லாம் இருக்குது. அது நிறைய ஞாபகமாகும், சொல்லிட்டே இருக்கலாம். காட்டு
புகழ்ச்சிக்கு இப்போ இடம் இல்லை, புகழ்ச்சி இயற்கை அவங்களுக்கு வரப்போகிறது. அதனால் எப்படி ஹேண்டில் பண்ணுற விஷயத்தை பகவான் ஏற்பாடு பண்ணிட்டார். நமக்கு தெரியலன்னா மற்றவங்க மூலம் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சிக்கும் போது அதை நாம் தெரிஞ்சு ஒன்றும் பண்ண முடியல. அது போல் நீங்களே பண்ணணும் அர்ஜுன் சொன்னானே, அதே மாதிரி கதை தான் நடக்கிறது. சூழ்நிலையை உண்டாகியிருக்க பிரமாமாக நீங்களே பார்க்கலாம். ராகுகேதுக்கள் டவுன்வேர்டு தான் இனிமேல். ஆனால் அந்த அடுத்த மாதம் போயான் அவர் வீடு ஷிஃப்டிங் அந்த அதில் இருப்பார் ரெடியாக. அதனால் அந்த இம்சப்படுத்த மாட்டார். குரு ஃப்ரீயாக விட்டார். குருவோடு இந்த ராகு வந்தாலும் இந்த குருவுடைய பாரு சூரியன் மேலே வருது, சுக்கரன் மேலே வருது, புதன் மேலே செவ்வாய் மேலே வருது. செவ்வாய் கீழே இறங்கிடுறாரு. உடனே மறுநாளைக்கு 2ஆம் தேதி ஆவணி 2ஆம் தேதி செவ்வாய் கண்ணிக்கு வந்து அங்கேருந்து அப்படி 8ஆம் மாறியல்ல குருவையும் அந்த 9ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிற குருவையும் ராகுவையும் பார்க்குறாங்க. இந்த கேது உட்கார்ந்ததுல ஆட்டோமேட்டிக்காக 3ஆம் வீட்டில் உட்கார்ந்த கேது பார்க்குறார். செவ்வாய் கால் நிற்கிறார். செவ்வாய் முக்கியமான அதிகாரி. சிம்மத்துக்கு 4ஆம் வீட்டு அதிகாரி மட்டுமில்லை, பாக்யாதிபதி. பூர்வ புண்ணியாதிபதி யாருன்னா குரு. அந்த குருவுடைய பாறை அடைது என்னம்மா யோகம் உங்களுக்கு, ஏங்க அப்பா சிம்மத்துக்கு என்ன யோகம், ராஜகிரகம்னு நிரூபிக்க போகிறார் அப்படின்னு. யார் ராஜகிரகம் என்னை சுற்றி கும்பலே இருக்கும் அப்படின்னு நினைவிக்க போகிறார். தர்மவான்கள் கும்பல் சொல்கிறேன், வேறு மாதிரி இல்லை. அந்த ஒரு அமைப்பு இந்த மாதம் வந்தால் குடும்ப சூழ்நிலை அவ்வளோ அரவணைச்சின்னு போவாங்க. எல்லாரும் இத்தனை வருஷமாக அந்த உறவுகள் எங்கே போச்சு, அத்தனை நல்லது நடக்கும். வீட்டில் மங்களங்கள் சுபிட்சங்கள் தொடர்ந்து வரும். வாழ்க்கையில் தன்னிறைவு அடையவே முடியாது. இந்த மாதம் தன்னிறைவு அடைவோம் கொடுத்துருவார். அவ்வளோ சந்தோஷமாக கொடுப்பார். ஹேண்ட் பண்ணுறது யாருன்னா 7ஆம் தேதி வரைக்கும் தான் குரு ஹேண்டில் பண்ணுவார் சாவணி. அப்புறம் சுக்கராச்சாரியார் சத்தப்படாமல் புதனை தொடர்பு புதனுடைய காலை நின்று கடகத்திலே நின்று கொடுத்துட்றாரு அயனசேன போகத்தில். அதனால் வீடு அந்தஸ்து இதெல்லாம் இடங்கள்லாம் மாறும். உங்களுக்கு நம்ம இதுக்கு இருப்பிடமெல்லாம் மாறிகிட்டே இருக்கும். உலக வேர்ல்டு லெவல் குளோபலைசேஷனால உங்களுடைய நெட்வொர்க்கெல்லாம் பயங்கரமாக இருக்கும். வெளிவட்டார சூழல் பரவலாக இருக்கும். அந்த அளவுக்கு வாழ்க்கையில் ஒரு உயர போனோன்னா துணிச்சல் நிறைய வரும், தைரியம் வர மட்டுமில்லை, அதுக்கு உண்டான அணுகுமுறை அழகாக இருக்கணும். அதெல்லாம் பிரமாதமாக இருக்கும். அடவடைச்சின்னு போகிறது அவ்வளோ சுலபம் இல்லை. எப்போதுமே சிம்மத்துக்கு பொறுத்த வரைக்கும் இதில் இப்படி தான் பார்ப்பார். அந்த கர்வம் இருக்கும், திரிவு அகங்காரம் அவங்க தலை தூக்கும். எப்போதுமே அப்படி ஒரு பாறை பார்ப்பார். ஏன்னா தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக இல்லை, எதிராளிகளுக்கு எப்படின்னு தெரியாது. அதனால் தன்னுடைய வீக்னஸ் அதை பயன்படுத்தி தன்னுடைய நேர்மையை பாராட்டுறதுக்கு பதில் அதை பயன்படுத்தி குத்துறவங்க தான் அதிகம் இருப்பாங்க சிம்மத்துக்கு. அந்த இது இந்தாட்டி இருக்கவே இருக்காது. அந்த எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் குடும்பத்தில் வரும்போது தன்னை நிலையை மாற்றின குடும்பத்துக்காக இருப்பான்ல, அது இருக்கிறானா அது தெரியாது. சிம்மத்தில் மட்டும் அப்படி இருக்காது. அது அங்கே இருக்கிற மாதிரி வீட்லேயும் இருக்கும். அது இந்தாட்டி மாறிடும். அந்த அதிகாரம் தூள் பறக்கிறது செய்கிறது அகங்காரம் அதெல்லாம் கொஞ்சம் மாறி போய் சாஃப்ட் ஹேண்ட் ஆகிடும். கத்தி ஷார்ப்பாக தான் இருக்கணும். ஆனால் அதுக்காக கத்தி ஷார்ப்பாக இருக்கணும்னா கை ஓட்டக்கூடாது. எங்கெங்கே இருக்கணுமோ அதை மாற்றிக்கணும். கத்தி மாற்றாது, நம்ம மாற்றிக்கணும். அது மாதிரி தான் இந்த மாற்றக்கூடிய பாக்கியத்தை இந்த மாதிரி கிடைக்கிது. காரணம் என்ன, சுக்கிரன் தொடர்பு வருது. அதனால் அந்த அவருடைய தொடர்பு சொல்கிறதுனால இந்த 10ஆம் வீட்டு அதிகாரி இல்லையா அவர், ஆட்டோமேட்டிக்காக செவ்வாய் தொடர்பும் கிடைக்கிறது. செவ்வாய் தொடர்பு நேரடியாக குரு தொடர்பு கொள்கிறாரு. குருவுக்கு யாருன்னா பூர்வ புண்ணியாதிபதி சிம்மத்துக்கு. பாருங்களேன், அஷ்டமாதியாக இருக்கலாம், அது வேறு விஷயம். தேவையில்லாத விஷயத்தில் தேவையில்லாத விஷயங்களை பேசக்கூடாது. தேவையில்லாத நேரத்தில் தேவைப்படுற விஷயங்களை பேசுறது போல் தேவையில்லாத விஷயங்களை பேசக்கூடாது. அவைலபிள் திங்ஸிங் பயணிக்கணும் நம்ம சாமர்த்தியமாக. அதுக்கு தான் அந்த புத்தியை கொடுத்துருக்கோம். அதை ஞானகாரகன் பார்க்குறதுனால, துலாத்திலிருந்து பார்க்குறதுனால சிம்மத்துக்கு அட்டகாசமாக இருக்கும். ஸோ தெய்வீக மனம் வீசக்கூடியதில் எப்படி பெரிய சம்மந்தப்பட்ட குடும்ப சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மகான்கள் தரிக்கிறதுக்காக தலை யாத்திரை போகிறது கொள்வது ஊர் டோர் அளவு இது ஜமாய்ச்சிருவீங்க. குழந்தைகள் வித்தைகளில் சிறப்பாக இருப்பாங்க. வெளிநாட்டில் படிப்பு சர்வசாதாரணம் படித்து சர்டிஃபிகேட் வாங்கிடுவாங்க. முகாந்தத்திலே வாங்கிடுவாங்க. கம்ப்யூட்டரில் அதுலேயே சர்டிஃபிகேட்லாம் வாங்கிடுவாங்க. வெளிநாடு சுற்று போகும், பொருள் அந்தஸ்து ஸ்டேட்டஸ் எல்லாம் அங்கே பறக்கும். எல்லாம் ஷிஃப்டிங் ஆஃப் ஹவுஸு, இங்கே இருக்க ரெசிடென்சியே மாறிடும். பாரத பூமி ஒரு மார்க்கெட்டிங் பிளேஸ் மாதிரி ஆகிடுது. வர பாருங்கள் அப்படி. ஸோ இங்கே இருக்கவங்கள பேக் எடுத்துங்கன்னா வெளியில் போகக்கூடிய அளவுக்கு ஆகிடுறது. நம்ம நாடு நம்ம குளோபலைசேஷன் ஆகிடுச்சுன்னா எல்லா உலகமே நம்ம சொத்து அப்படின்னு பகவான் சொல்லிருக்காரு, என் சொத்துன்னு. அதனால் போகட்டும், தப்பு இல்லை. அதில் வெளிநாட்டு ஆப்பர்ச்சுனிட்டியில் நிறைய ஜீவனத்தெல்லாம் பறக்கும்.
எங்கே தன்னுடைய செல்வாக்கு இருக்கோ அங்கே நிலைநாட்டுவாங்க இந்த சிம்மராசினியர்கள் பொதுவாக சொல்லப்படனா. அதே சமயத்தில் தனவதி சொல்லப்பட்டு தான் குடும்பஸ்தானத்தில் வந்து செவ்வாய் உட்காந்துருக்காரு. செவ்வாய் இவாளுக்கு மட்டும் செவ்வாய் 2ஆம் வீட்டில் உட்காந்து தோஷம்னு பேர், இவாளுக்கு கிடையாது. ஆனால் நிற்கிற வீடு புதன் வீடு, அங்கே தான் வேடிக்கை இருக்குது. சுக்கராச்சாரிய சனீஸ்வரன் மாற்றி மாற்றி உட்காந்து பார்த்துட்டு இருக்கனால ஒரு பிரச்சனையும் வரப்போகிறது இல்லை. காரணம் என்னென்னா அந்த செவ்வாய் குருவை பார்க்குறாரு. குரு கூட ராகு இருக்கார். ராகு கூட இந்த கீழே துலாத்தில் கேது உட்காந்துட்டு இது சிம்மத்தை பார்க்குறாரு. இதெல்லாம் இருக்குது, தன்னெல்லாம் அமைப்பில் இருக்கிறதுனால செவ்வாய் தன்னுடைய நிற்கிற நட்சத்திரமே அங்கே உத்தரத்தில் நிற்கிறாரு, சூரியன் காலில் நிற்கிறாரு. அதனால் பிரச்சனையே இல்லை. அந்த பாறை தொடர்பு கொண்டு மெயின் கிரகம் சூரியன் அவர் தான் எல்லாத்தையும் கொடுக்கணும். அது தொடர்பு கொண்டு அங்கே வந்து பார்த்து அழகட்டகாசமாக கொல்லப்புற வழியாக செஞ்சு கொடுத்துட்றாரு, அட்டகாசம். அதனால் இவங்களுடைய ஸ்டேட்டஸ்ஸு தகுதி உயர்ந்து போகும் தவிர பகையாளிகள்லாம் இல்லாத போடுவாங்க. உறவுகள் பகையை மறந்து தன்னை இருந்து செயல்படும். ஆக மட்டும் அந்த அன்றைக்கி வாலியை ராமணேஸ்வரம் தூக்கணும் ட்ரை பண்ணோன்னு பார்த்தான். கடைசியில் அடி வாங்கி வாங்கி பயந்துட்டு போய் முன்னாடி உன்னை பார்க்க வந்துட்டு சொல்லிட்டு போயிட்டானோ. அந்த மாதிரி பகையாளிகள்லாம் தன்னை மறந்து குட் மார்னிங் போட்டு போயிடுவாங்க, கவலைப்பட தேவையில்லை, காணாமல் போயிடுவாங்க. அந்த மாதிரி அமைப்பு தான் இந்த மாதம் சிம்மத்துக்கு கிடைக்கிறது. ஆக எதுலேயுமே இது 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 இப்போ எடுத்ததுன்னா பல வருஷங்கள் நீடிக்கும். வாழ்க்கையில் தரத்தில் எஸ்டாப்ளிஷ் பண்ணிவிடுவீங்க. அடுத்தடுத்து வரக்கூடியதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது. இந்தமாதிரி வரக்கூடிய இந்த மாதிரி இந்த வருஷத்தில் கொடுக்குறான்னா அது பகவான் சொல்லணும். பல வருஷங்களாக நம்ம குடும்பத்தில் இல்லாதது பழையபடி ரீஎஸ்டாப்ளிஷ் பண்ணி கொண்டுற அளவுக்கு இந்த வருஷம் நிறைய போகபாகியங்கள் கொடுத்து வள்ளி அடறான். இந்த மாதிரி யோகங்கள் எல்லா ஆஸ்ட்ராலையும் சொல்லியிருப்பாங்க. அதனால் இதில் பார்க்கும்போது சிம்மத்துக்கு வேண்டிய வசதிகள் நிறைய கிடைக்கிறது. வாழ்க்கைகளை அனுபவங்களுக்கு ஏமாறன்னு அவையே இல்லை. ஃபுல் டைட் செக்யூரிட்டி அட்டகாசமாக இருக்குது. ஏன்னா இந்த கேது நிற்கிற நட்சத்திரமே சாலனாக செவ்வாய் நட்சத்திரம் தான். செவ்வாய் செம்மத்து ரொம்ப முக்கியமான அதிகாரி. சூரியனுக்கு அவர் தான் பாடி கார்டு, எல்லாம் செக்யூரிட்டி, எல்லாம் மிலிட்ரி டிஃபென்ஸ் எல்லாம் அவர் தான். டக்குன்னு இந்த எடுன்னா முன்னே காரியத்தை அப்பேற்பட்டவர். சனீஸ்வரன் கேட்கவே வேண்டாம், சத்தம் பண்ணாமல் மறைவாக இருந்து சுக்கரை தொடர்பு கொண்டு சத்தம் பண்ணாமல் அவர் போல புதன் தொடர்பு கொண்டு என்னெல்லாம் பண்ணுறாங்க. புதன் தனாதிபதி, புதன் காலில் சுக்கராக இருக்கிறதுனால சனீஸ்வரன் சுக்கரை ஒருத்தருக்குள்ளே இன்டிமெசி க்ளோஸ் கட்டி தழுவி அணைக்கிறதுனால அந்த புதன் தனாதிபதி குடும்பாதிபதி எல்லாமே லாபாதிபதி எல்லாமே புதனாக இருக்கிறதுனால சிம்மத்துக்கு கேட்கவே வேண்டாம். மறைமுகமாக குரு பாறை பெற்று சத்தம் போடாமல் வாங்கிடுறாங்க. குருவுடைய பாறை மட்டும்தான் விசேஷம். தோஷம் அடியோடு போயிடும். அப்பேற்பட்ட தோஷ நிவர்த்திக்கு உங்களுக்கு வெளியில் இந்த போய் தர்மதோஷத்துக்கு முன்னாலாம் பண்ணிக்கோங்க. ஸ்வரூபத்தில் அவ்வளோ அழுக்கு சேர்ந்து போச்சு. இத்தனை வருஷம்லாம் இந்த மாதிரி யோகங்கள்லாம் யாரும் கிடையாது. திடீர்னு இதெல்லாம் கொடுக்கும்போது நம்ம சுரூபம் ஆத்மஸ்வரூபம்ன்றது நம்ம தான், ஆத்மா நம்ம தான் அழுக்காக இருக்கும். அதை சோப் போட்டு துணி போட்டு வண்ணானுக்கெல்லாம் போட முடியாது. பகவத் பிரேம பக்தி தீயமை இதெல்லாம் இருக்கணும். பெருமாள் ஈடுபாடு எல்லா தேவதையெல்லாம் பண்ணிக்கலாம். அதனால் இந்த இதெல்லாம் போக்குறதுக்கு அவங்க சொந்தமில்ல குலதெய்வ ஆராதனை, அது இது தலை யாத்திரை, பூர்வ அது சம்பந்த விஷயங்கள்ல எது வேணால் இந்த தெய்வத்தை நாடலாம். தெய்வங்கள் நமக்கு தான் படைச்சிருக்கான் பகவான், புரியுதுங்களா? அதனால் ஒரு குறைச்சலும் இல்லை. அதெல்லாம் பண்ணும் தோஷ நிவாரணம் பண்ணிக்கிட்டு நீங்கள் போய் நான் ஒரு உங்களுடைய சம்மந்தப்பட்ட சிவன் கோயில் இருந்தாலும் போய் பண்ணி இந்தந்த தெய்வமோ அந்த குளமோ ஏரியோ வனாந்தரம் சொல்லக்கூடிய இடமோ அங்கே தான் பண்ணணும். ஆறுகள் ஜங்கசவ் அங்கே தான் பண்ணியானோம். அது என்ன மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, பண்ணிக்கோங்க பார்த்துக்கிறது. அப்படி இல்லாதவங்களுக்கு ஒரு நம்பர் ஒன்று சொல்கிறேன், அது பார்த்துக்கோங்க வாட்ஸ்அப்பில். அந்த நம்பரை 8220538352 அதில் கான்டாக்ட் பத்மாவதிதார் பேர் கோயம்புத்தூர் பண்ணிக்கோங்க. அதுக்கு ஸ்பெஷலிஸ்ட் அவங்க உடனே பெரிய டாக்டராக இருந்தவங்க, அவங்க தூக்கி போட்டு இது டெடிகேட் பண்ணுறாங்க. ஆச்சரியமாக இருக்கும். அது பாரம்பரிய வாசனை போல் இருக்குது. அப்பேற்பட்ட நிலையில் நம்ம இருக்கக்கூடிய நிலையில் நம்ம சந்தர்ப்பங்களை பயன்படுத்தும் போது நம்மளை சுத்தமாக தயார் நிலையை வச்சுக்கணும். இந்த மாதம் விட்டுட்டேன்னா கஷ்டம். இந்த மாதத்துலாம் அதிகமாக கொடுக்குறாரு. நான் இது நல்லா வாங்கி அனுபவிச்சுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.